சித்தி, நான் பவி பேசுறேன் சித்தி. பாப்பா நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா? சும்மா தான் உங்ககிட்ட பேசலான்னு பண்ணேன் சித்தி. சித்தி, ஒன்றும் இல்லை சித்தி. ஏய் பவி, சித்திக்கு ஏண்டி ஃபோன் போட்ட? எதுக்கு சித்திக்கு இப்போ பண்ணன நீ? இரு இசக்கா, சித்திட்ட அந்த விஷயத்த சொல்லாமல் இருக்க போகிறதில்ல. ஆமாம், பாவம், உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. உனக்கு பாவமாக இருக்க என்னமோ தெரியல, ஆனால் எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. சித்திக்கிட்ட இது மாதிரி அம்மா பண்ணிகிட்டு இருக்குன்னு நான் விஷயத்த கண்டிப்பாக சொல்லுவேன். சித்தி அம்மாட்ட பேசிச்சுன்னா சரி பண்ணிடும் இல்லையா? அம்மா சித்தி சொன்னால் கேட்கும். அதனால தான் நான் சித்திக்கிட்ட பேச போகிறேன். இங்கே பாரு பவி, அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ தொலைஞ்ச, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அம்மா செம்மையாக உன்னை திட்டி விட்டுரும். ஒழுங்கு மரியாதையாக பேசாமல் இருந்துக்கோ. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத பவி. அப்புறம் அம்மா பண்ணுறது மட்டும் கரெக்டா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ சொன்னியா? இல்லை, நீ பாட்டுக்கு தானே செவனேன்னு இருக்க. எதுக்கு உனக்கு அம்மா கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும்? சித்திட்ட சொல்லி தான் ஆவேன். நீ என்ன சொன்னால் நான் கேட்க மாட்டேன். போக்கா, பாவமாக இருக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கு. நீ அழகாக படிச்சுட்டு சூப்பராக படிப்பில்ல, படிக்க வைக்கலாம்ல. இந்த கல்யாணம் பண்ணுற காசுக்கு படிக்க வைக்கக்கூடாதா அம்மா? ஏன் இப்படி தான் பண்ணுது? அங்கங்கே கடனை வாங்கி கல்யாணம் பண்ண போதான். அதே மாதிரி அங்கங்கே கடனை வாங்கி கல்யாணம் பண்ணாமல் படிக்க வச்சா அந்த அங்கங்கே உள்ள வாங்கின கடனெல்லாம் நீ கட்ட மாட்டியா படிச்சு? அம்மாவுக்கு அறிவே இருக்க மாட்டேங்க. நானும் சொல்கிறேன் இதை பாயிஷக்கா, அம்மா கேட்கவே இல்லை. அதனால தான் சித்திகிட்ட சொன்னோன்னு வை, சித்தி இது பண்ணிக்கும். ஏண்டி ஃபோனை கட் பண்ண? சித்திகிட்ட பேசு. சித்தி ஏன் ஃபோனை கட் பண்ணன்னு பார்க்கும். ஆமாம்ல, இரு சித்திகிட்ட நான் விஷயத்த சொல்லிடுறேன். அவி சொல்லாதடி, அப்புறம் அம்மா கிட்ட தேவையில்லாமல் நீ தான் அடி வாங்குவ. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. என் வாழ்க்கை என்னவாகவோ இருந்துட்டு போட்டோம், விடு. அம்மா சொல்படி கேட்போம். அம்மா சொல்கிற பேச்செல்லாம் கேட்காம இருக்கக்கூடாதுடி பவி. அம்மா சொல்கிறத கேட்போம், சரியா? என்ன ஆனாலும் ஆயிட்டு போகுது. பவி, என்னடி ஃபோன் பண்ண பேசுன, அதுக்கப்புறம் ஒன்றுமே கேட்காம கட் பண்ணிட்ட. என்னடான்னு திருப்பி திருப்பி பண்ணுறேன், உனக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. இப்போ தாண்டி கால் வந்துச்சு. பாப்பா தம்பி நல்லா இருக்குதுங்க, ஸ்கூலுக்கு போயிட்டாளுங்க. நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா? இல்லை சித்தி, நான் ஸ்கூல் போகலை. அது ஒரு பெரிய விஷயம். அம்மா எங்கடி? அம்மாட்ட ஃபோனை கொடு, பேசியே 2-3 நாள் ஆச்சுடி. எனக்கும் வேலை, அம்மா அடிச்சிச்சு நேற்று. நான் என்ன பண்ணிட்டேன், வேலை பார்த்துட்டு கடையில் ரொம்ப ஆளுங்க வேற வந்துட்டாங்க. வீட்டுக்கு வரவே 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. திருப்பி என்னால் அம்மாட்ட பேச முடியல பவி. ஃபோனை கூட அம்மாட்ட பேசுவோம். இது இங்கே பாருங்க, அதை விடுங்க, நான் சொல்கிற விஷயத்த கேளுங்க. இங்கே பாருங்க, ஐஷக்கா காலேஜ் போகல தெரியுமா? காலேஜ் போகாமல் வீட்டில் தான் இருக்கா. ஏன்னு நான் சொல்கிறேன் சித்தி, நீங்கள் ஏன்னு நான் சொல்கிறத விட சித்தப்பாட்ட கேட்டுட்டு உடனே ஊருக்கு கிளம்பி இங்கே வரீங்களா? இங்கே வாங்க சித்தி, ஒரு நிமிஷம். பவி, என்னடி சொல்கிற? ஊருக்கு கிளம்பி வரணுமா? ஐசக்கா எதுக்கு காலேஜ் போகல? ஏன் போக முடியாதுன்னு சொல்கிறாளா? படிக்க முடியாதாமா அவளால்? யார் போக முடியாதுன்னு சொன்னது? சித்தி, ஐசக்கா காலேஜ் போகிறேன்னா சொன்னான், போகலன்னா சொல்ல கிடையாது. போக முடியாதுன்னு அவளா சொல்கிறா? அவளே எப்படி படிப்பான்னு உங்களுக்கே தெரியும்ல சித்தி. ஐசக்கா காலேஜில் அம்மா தான் போகக்கூடாதுன்னு அம்மா ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கு தெரியுமா? என்னடி சொல்கிற? அம்மா போகக்கூடாதுன்னுச்சா? படிக்கிற பிள்ளைய ஏண்டி காலேஜ் போகக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு? கிறுக்கு பிடிச்சிருக்கா அதுக்கு? எதுக்கு படிக்கிற பிள்ளைய காலேஜ் போகக்கூடாதுன்னு இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கு? சித்தி, அம்மா எந்த விஷயமாவது உங்ககிட்ட மறைச்சிருக்கா? எதுவுமே மறைக்கல தானே? எல்லா விஷயமும் உங்ககிட்ட சொல்லும் தானே அம்மா. இந்த விஷயத்த மட்டும் மறைச்சிருக்க அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பவி, அம்மா மட்டும் இப்போ வந்துச்சுன்னா நீ செம்மையாக அம்மா கிட்ட வாங்க போகிற. எனக்கு அது மட்டும் நல்லா தெரியுது. தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்க, பார்த்துக்கோ. அம்மா பற்றி உனக்கே தெரியும். கோவம் ஆச்சு அவ்வளோதான், வீடே 2 நீ சமத்தியாக வாங்க தான் போகிற. இரு ஐசக்கா. என்னடி ஐசி என்னமோ அங்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறா? என்னவா அவளுக்கு? என்னத்துக்கா? இங்கே கொடு அவகிட்ட முதல்ல. சித்தி நீங்கள் இருங்க, அவகிட்டலாம் கொடுத்தா அவங்ககிட்ட எந்த விஷயமும் சொல்ல மாட்டான். அவள் சாரிலாம் கட்டிட்டு ரெடியாக நிற்கிறா. அவளை பொண்ணு பார்க்க வராங்க சித்தி, இதுதான் உண்மையானது. யாய் பவி, வாயிலாடி, பொண்ணு பார்க்க வராங்களா? அவளை வம்பளை திட்டிட்டு இருக்கியா நீ? எப்போ அவளை பொண்ணு பார்க்க வராக? அறிவு கெட்டவளே, அறிவு கெட்டவளே, பொண்ணு பார்க்க வராகன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அறிவு இருக்காடி உனக்கு? இப்போதான் சித்தி, நான் என்ன போய் சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நிஜமாவுமே சொல்கிறேன், உண்மைக்குமே சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். உண்மைக்குமே பவைய ஐசக்காவை பொண்ணு பார்க்க தான் வராங்க. நான் ஏன் சித்தி போய் சொல்லணும்? அம்மா கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், பாவம்மா வேணாம்மா, அக்கா காலேஜ் போட்டும் படிக்க போட்டும், படிக்கிற பிள்ளை தானே, ஏமா அப்படி வேணாம் வேணான்ற, காலேஜ் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறேன். கேட்கவே இல்லையே அம்மா. நான் எடுத்தது தான் முடிவு, நான் எடுக்கிறது தான் முடிவு. உனக்கு என்னடி? நீ ஏண்டி பேசுகிற? உனக்கு என்ன தெரியும்? நீ சின்ன வயசு.
அப்படின்னு சொல்லி அம்மா என்ன வாய் எடுக்க விட மாட்டேங்குது. நான் நினச்சி யோசிச்சு பார்த்தேன், இதுக்கு மேலே ஒரு இதோட முடியாது, எனக்கு என்னமோ இதுதான் தோணுது அப்படின்னு சொல்லி உடனே முடிவெடுத்தேன். போச்சு, இவளை திட்டு வாங்குறது இல்லாமல் என்னையும் சேர்த்து திட்டு வாங்க வைக்கிறா அம்மா. இவளை மட்டுமா திட்ட போகுது, என்னைய தான் செம்மையாக திட்ட போகுது அம்மா. என்னைய தேவையில்லாமல் இவ வேற பண்ணிட்டு இருக்கிறா. கடவுளே, என்னடி சொல்கிற? இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கா அம்மா. அம்மா கூப்பிட்டு ஃபோனை கொடுக்குறியா, இல்லை அம்மா ஃபோனுக்கு நான் பண்ணவா? சொல்கிறீ, அம்மா ஃபோனுக்கு நான் பண்ண பேசவா? எவ்வளோ கொழுப்பு இருந்தா இந்த அளவுக்கு பண்ணியிருக்கு. என்னிட்ட ஒரு வார்த்தை கேட்கலடி பவி இன்ன வரைக்கும். அந்த பிள்ளை எதுக்கடி காலேஜ் விட்டு நிறுத்தணும்? 1000 மாப்பிள்ளை வரட்டும், பிள்ளைன்னு இருந்தால் பொம்பளை பிள்ளைன்னு இருந்தால் மாப்பிள்ளைங்க கேட்க தான் செய்வாங்க. நான் என் பிள்ளைய இப்போ கட்டி கொடுக்கல, மாப்பிள்ளை கேட்டு பொண்ணு கேட்டு வராதியன்னு சொல்ல வேண்டியதானடி. எவ்வளோ தைரியம் அதுக்கு? ஒரு வார்த்தை சொல்லலை. எந்த விஷயமா இருந்தாலும் தாமரைன்னு என்னை கூப்பிட்டு கேட்காம எதையும் நடத்தாதடி. இன்றைக்கி என்ன அதுக்கு? இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணுது? அட கடவுளே, அந்த பிள்ளை படிக்கிற பிள்ளை, அழகு போல் படிக்கும். எப்படி படிக்கிற பிள்ளை அது? அது வாழ்க்கையை கெடுக்கலான்னு பார்க்குதா? இருடி, அதுக்கு ஃபோன் போட்டு நல்ல 2 கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். பவி, இப்போ வந்து நீ கரெக்டாக சொன்னியே எனக்கு ஃபோன் பண்ணி. ஆத்தி, இல்லைனா என்ன ஏதுன்னு கூட தெரிஞ்சிருக்காது. கட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு விஷயத்த சொல்லும் போல. நல்ல வேலை இப்போவாது ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியேடி. ஆமாம் சித்தி, இதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். அம்மா உங்ககிட்ட நான் அந்த விஷயத்த சொன்னேன்னு வைங்க, கண்டிப்பாக இனி வெளுத்த போது சித்தி. எனக்கு பயமாக இருக்குது. அதுதான் ஐசக்கா என்னை திட்டிகிட்டே இருக்கா. ஏன்டி சித்திகிட்ட சொல்லி நீ அடி வாங்க போகிற, இப்போ செம்மையாக வாங்க போகிற பாரு, அம்மா உன்னை செம்மையாக வெளுத்து தான் போகுது நீ பாரு அப்படின்னு சொல்லி ஐசக்கா கூட என்னை திட்டிகிட்டே இருக்கா சித்தி. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது வேற. அவி, நீ உனக்கு பயப்படாத என்ன, நான் இருக்கேன் சரியா? அம்மா என்ன திட்டிட போகுதுன்னு நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு கவலைப்படுற? இரு, ஃபோனை நான் அதுக்கு பண்ணி நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு. ஆ சரிங்க சித்தி. சரி சித்தி, நான் வைக்கிறேன், பயமாக வேற இருக்கு. இங்கே பாரு பவி, தயவு செஞ்சு நான் சொன்னேன்னு சொல்லிடாதடி. நீயே சொன்னாலும் அம்மா வந்து என்னை திட்டுதா இல்லைன்னு மட்டும் பாரு. நான் தான் சொன்னேன்னு. சத்தியமாக என்னை திட்ட தாண்டி செய்யும் அம்மா. நீ விடுக்கா, நீ தான் ஊமைக்கொழி மாதிரி ஊமையாகவே இருக்கனா. நான் அடி வாங்கிக்கிறேன், திட்டு வாங்கிக்கிறேன், பரவாயில்ல போ. ஏய் அம்மா, என்ன என்ன என் சின்னம்மாவுக்கு அப்படி கோவம்? அக்கா சேலை கட்டிட்டாளான்னு பார்க்க வந்தேன். வடை சுட்டு வச்சுருக்கேன், அக்காவுக்கு 2 எடுத்து கொடு, நீ 2 எடுத்துக்கப்போ. நல்லா கட்டியிருக்காளே அக்கா, நல்லா கற்றுக்கிட்டடி. ஐசே, போனை பார்த்து அம்பூட்டும் கற்றுக்கிட்ட. எப்படி போனை பார்த்து இப்படி கற்றுக்கிறாளுவ எப்படின்னே தெரிய மாட்டேது. இம்புட்டு அழகா என் மகா கட்டியிருக்கிறா. ஆத்தி, ஏ ரொம்ப தான் அந்த பிள்ளை மேலே உனக்கு பாசம். அப்படியே போவியா? பாசம் காட்டுற மாதிரி அப்படியே வேஷம் கட்டிகிட்டு இருக்க. இப்போ தான் பூஜியை பாரு, உனக்கு வேறு பொழப்பு இதே பொழப்பு தான். என்னை ஏதாவது பேச ஆத்தாலே எனக்கு கடுப்பாக தான் இருக்குது. போமாங்கிட்ட தங்கச்சி போன் அடிக்கிறா. தாமரை, என்னடி நேற்று போன் அடிச்சு நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்த? அப்படி அப்புறம் கூப்பிட்றக்கான்னு அம்படுத்தேன், கூப்பிடலை. அதுவா, கடையில் இருந்தேன், வீட்டுக்கு வர 11 மணி ஆயிடுச்சு. அந்த அக்கில் நீங்கள் தூங்கியிருப்பீன்னு ஃபோனை நான் அடிக்கலை. அது சரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? அக்காளா? அக்கா அப்போ தான் பிள்ளைய பூரா அவுத்து துணிமணியை போட்டு வச்சிருந்துச்சுக்க. பள்ளிக்கூடத்துக்கு பவி போயிட்டா, ஐசு காலேஜுக்கு போயிட்டா. ஆத்தாடி பொய்ய பாரு. சத்தம் போடாத, சித்திக்கு விஷயம் தெரியக்கூடாது. தாமரை, அந்த வாக்கில் எல்லாம் கழட்டி போட்டு வச்சுருந்தாளுக்கு துணிமணி. ஒரு அண்ணா கூட இருந்திருக்கும்போ, அதை அம்புட்டி துவைச்சி முடிக்கிறதுக்கு இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு தாமரை. அதுதான் லேட்டு. அந்த வாக்கில் தான் நீ போன் அடிக்கவும் இப்போ நான் எடுத்தேன். இன்னும் 2-3 அலசாமல் வேற கிடக்குது, அதெல்லாம் வேற அலசி போடணும் டீ. ஓ, நீ உன்னைக்குமே துணிமணி தான் அலசிக்கிட்டு இருக்க இல்லை? பொய் எதுவும் சொல்லலையேக்கா. அக்கா என்கிட்ட நீ எப்பவும் பொய் சொல்ல மாட்ட. பொய் சொல்கிறதுக்கு ஒன்றும் நீ இல்லை. தங்கச்சிக்கிட்ட எதுவாக இருந்தாலும் எல்லாமே கேட்டுட்டு தான் பண்ணுவ, பொய்யெல்லாம் சொல்ல மாட்ட. என்ன நீ ஐஸு போனுக்கு போன் போட்டேன், வீட்டில் தான் சித்தி இருக்கிறோம்னு பவி எடுத்தா. பவி சொன்னா, ஐஸு கூட நான் பேசலை. நீ என்ன ஸ்கூலுக்கு போயிட்டாங்கிற பவிய வீட்டில் தான் சித்தி இருக்கேங்கிறா? நீ துணிமணி தான் துவச்சியா? ஏய், சித்தி ஃபோன் பண்ணாளா? சத்தமாக பேசாத. சித்தி ஃபோன் பண்ணாளா? என்னடி சொன்ன? பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னியா? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா? பவி உன்னே தான் கேட்குறேன், சித்திக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னியா? எவ்வளோ திமிரு உனக்கு? யாரை கேட்டு எல்லா விஷயத்தையும் நீ சொன்ன? என்னடி சொன்ன சித்திக்கிட்ட? பொண்ணு பார்க்க வரதெல்லாமா சொன்னேன்? பள்ளிக்கூடம் போகலன்னு சொன்னியாம்ல? சொல்றி, கேட்டுகிட்டே இருக்கேன்ல. வாய் மூடிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? சொல்றி, வாயை திறந்து. சித்திக்கிட்ட என்ன சொன்னேன்னு கேட்டேன். நான் ஒன்றும் சொல்லலையே.
பள்ளிக்கூடம் போகலன்னு தான் சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லலையே. போய் பேசுறியா? சொல்லு தாமரை. பள்ளிக்கூடம் போகல தாண்டி, மறந்துட்டேன். என்னமோ ஒரு யாபத்தில் பள்ளிக்கூடம் போயிட்டான்னு சொல்லிவிட்டேன். காய்ச்சலாம், காய்ச்சல் வர மாதிரி இருக்குன்னா வயிற்ற வலின்னா அந்த இடத்துல வீட்டில் ரெடின்னு வீட்டில் இருக்க வச்சேன். சொல்லு தாமரை, அதான் சொல்லியிருப்பா போலடி. ஆமாம். ஏக்கா, என்கிட்ட நீ எதையுமே மறைக்க மாட்டேதானே? உண்மைக்கு தானே? என்கிட்ட எதுவும் மறக்க மாட்டேல்லக்கா? அட என்ன நீ மறைக்க மாட்டியாண்ணா? நான் எப்படி உன்கிட்ட மறைச்சேன்? ஆத்தாடி, உன்கிட்ட நான் என்ன மாதிரி மறைச்சிருக்கேனா? நீ பெத்த தாய் போலடி என் தங்கச்சி. நான் மறைச்சேன் நான் சொல்கிறேன், அதெல்லாம் உன்கிட்ட போய் மறைப்பனாடி. அப்பப்பப்பப்ப பொய்ய பாரு அம்மா. அந்த பொய்யெல்லாம் எங்கள் அம்மா எங்கே தான் கற்றுக்குதோ தெரியல. எப்படியெல்லாம் பொய் பேசுது பாரு. அப்போ நீ என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கல அப்படி தானே? எந்த விஷயத்திலையும் நீ என்கிட்ட மறைக்கல தானே? அப்படி தானே? அப்போ நம்பவா? நீ என்கிட்ட எதையும் சொல்லலை, என்கிட்ட எதுவும் பொய் சொல்லலைன்னு நான் நம்பவா? என்ன தாமரை இப்படி பேசுகிற? நம்பவா நம்பவான்னா அப்புறம் நான் போய் மறைப்பனா? சொல்லு, உன்கிட்ட என்ன தெரியும் இது வரைக்கும் நான் மறைச்சிருக்கேன்? முதல்ல அதை விடு. என்ன குழம்பு வச்ச? என்ன சோறாக்குன்னு? கடைக்கு கிளம்பிட்டியா? வீட்டில் தான் இருக்கிறியா? வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? எனக்கு இம்போர்ட்டு நேரம் ஆகிப்போச்சு. இனிமே பேசாமல் படுத்து தூங்க வேண்டியதே. தூங்க போறியா? வேலை இன்னும் நிறைய இருக்கு, நீ என்ன தூங்க போறேங்கிற? வடை சுட்டியா? வடை சுட்டியாவா? ஏ பவி, சித்திட்ட சொன்னியா? சொன்னியாட சித்திட்ட? அறிவு கட்டவளே, எல்லாத்தையும் சொல்லிட்டிய? அதான் அப்படி கேட்குறாவ. நான் எதுவும் சொல்லலப்பா, நான் எதுவும் பேசலப்பா. சித்தி தெரியுமோ என்னமோ. ஏய், கனவுதும் கண்டியா தாமரை வடை சுட்டேன் அக்கான்னு? அக்கா வடை சுட்ட மாதிரி என்னமோ கனவு கண்டிருப்ப போல. எப்படி கேட்குற? வடையும் சுடலை, ஒன்றும் சுடலை, இவ ஒருத்தி. ஆமாம், இட்லிக்கு ஊறப்பட உளுந்து வாங்கவே உங்கள் மாமா அழுவார். உளுந்த பருப்பு வாங்க இப்போதே நான் வடை சுட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்லடி. செவனேன்னு நான் இந்த புளிக்குழம்பு ஊற்றி இப்போ தான் சோறு தின்னு இப்போ தான் வடை சுட்டுக்கிட்டு இருக்கா. கனவு கண்டாப்புல ஒன்று ஒன்று கேட்டுக்கிட்டு இருப்பா. சரி தாமரை, வேலை இருக்குடி, வைக்கிறேன்.